34வது பிறந்த நாளை எளிமையா கொண்டாடிய சந்தானம். சின்ன திரையில தன்னோட கலை பயணத்தை தொடர்ந்த சந்தானம் தமிழ் சினிமால கால் பதிச்சு இப்போ நம்பர் 1 காமெடியனா வலம் வந்துட்டு இருக்காரு. ஒரு படத்துல சந்தானம் இருந்தாருன்னா அந்த படத்துக்கான போட்ட காசை எடுத்துடலான்றது அநேக தயாரிப்பாளர்களோட எண்ணம். அதனாலதான் சந்தானத்தோட கால் ஷீட்டுக்காக ஆண்டு கணக்குல காத்திருக்காங்க பல தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாருமே. முன்னணி நடிகர்கள் படம்னாலும் அதுல சந்தானத்தோட காமெடியும் சேர்ந்துட்டா அந்த படம் நிச்சயம் வெற்றி. அந்த அளவுக்கு அவரோட காமெடி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. நிக்க கூட நேரம் இல்லாம, தூக்கத்தை கூட மறந்து, ராத்திரி பகல்னு பார்க்காம ஓய்வு இல்லாம நடிச்சுட்டு வரும் சந்தானத்துக்கு இன்னைக்கு 34வது பிறந்த நாள். தன்னோட பிறந்த நாளை ஆடம்பரமா எல்லாம் கொண்டாடல, மிக எளிமையா கொண்டாடி இருக்காரு. தன்னோட பெற்றோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பின்னாடி சென்னையை அடுத்திருக்கும் தன்னோட குலதெய்வம் கோயிலான கள்ளியம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு பின்னாடி ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை போயிட்டு வழிபடுறத போல இந்த ஆண்டும் திருவண்ணாமலைக்கு கிளம்பி போயிருக்காரு சந்தானம். சந்தானத்தோட 34வது பிறந்த நாளையொட்டி அவரோட அபிமானிகள் ஏராளமான பேர் சென்னை முழுக்க வாழ்த்து போஸ்டர்களை அடிச்சு ஒட்டியிருக்காங்க.